நம்மள எத்தனை பேருங்க டெலிவரிக்கு அப்புறம் நம்மளோட ஹெல்த்தை ஸ்பெசிஃபிக்காக டைம் எடுத்து கவனிக்கிறோம்? எனக்கு தெரிஞ்சு 100%ல் ஒரு 50 பேர் கூட அப்படி கவனிக்க மாட்டோம். ஏன்னா பேபி பிறந்த அப்புறம் நம்ம எல்லாருமே பேபியே பார்ப்போமே கண்டி நமக்குன்னு டைம்ஸ் கொடுத்து நம்ம ஹெல்த்தை யாருமே பார்த்துக்க மறந்துடுறோம். அப்படி தாங்க நானும். பேபிக்கு 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. பிறந்ததுலேருந்து நான் என் ஹெல்த்தை கவனிக்காமல் விட்டுட்டேன். நான் பேபியை தனியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால இப்போ ரீசெண்டாக ஒரு 2 மந்த்ஸாக ஹெல்த்தில் ப்ராப்ளம் வர ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப தலை சுற்றிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலாக நல்லா தூக்கம் இல்லை. மெயினாக 2 இயர்ஸாக சரியான தூக்கமே கிடையாது. 8 hours கன்டினியூவாக தூங்கினதே இல்லை. ஸோ தென் சரியான டைமுக்கோ சாப்பிட்றது கிடையாது. பேபியே கேர் பண்ணி என்னை சுத்தமாக கேர் பண்ணிக்கவே இல்லை. தென் நான் ப்ரெக்னன்சி அப்போது அந்த டெலிவரி டைமில் 80 kg இருந்தேன். நல்லா வெயிட் கம்மியாகி டெலிவரிக்கு அப்புறம் ஒரு 6 மந்த்லேயே 60 kg ஆகிட்டேன். ஆனால் என்ன ஆயிடுச்சு, வெயிட் நல்லா லாஸ் ஆச்சு கண்டி என் மசில்லாம் ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு. நான் எதுவுமே கேர் பண்ணிக்காமல் அப்படியே விட்டுட்டேன். இப்போது என்ன ஆயிடுச்சு, ஃபீடிங்லாம் முடிச்சு எல்லாமே முடிஞ்சு இப்போது 2 மந்த்தாக ரொம்ப மயக்கமாக வந்துட்டே இருந்துச்சு. எந்த வேலையும் செய்ய முடியல. அந்த மயக்கத்தோடையே எல்லா வேலையும் செஞ்சுட்டு பாப்பாவை மறுபடியும் தனியாக பார்த்துக்கிட்டு எதுவுமே பண்ண முடியல. என்ன எழுந்தாலே அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கணும் போலேயே இருந்துச்சு. என்ன இது நம்மளுக்கு ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறமா வேறு ஒரு ஹெல்த் இஷ்யூக்காக நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அப்போது வெயிட் செக் பண்ணும்போது 61 kg இருந்தேன். திரும்பவும் 1 month கழித்து திரும்பவும் டாக்டரை பார்க்க போனேன். அப்போது செக் பண்ணால் 66 kg. 1 monthல 6 kg ஏறி இருக்கேன். ஆனால் நான் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டேன். அவ்வளோவா ஜங்க் ஃபுட்டும் கிடையாது. என்ன சரியான டைமுக்கு தூங்கிறது கிடையாது. கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றது கிடையாது. தென் என்னோட பாடிக்கு எனக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. ஃபுல்லாக பாப்பாவே பார்த்துட்ருக்கிறதுனால. ஆனால் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப தலை சுற்றுறதுனால எனக்கு தெரிஞ்சது உடம்புல ஏதோ பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எனக்கு இந்த லெஃப்ட்டில் அந்த ஃபுட்டில் தான் ரொம்ப பெயின் வந்தது. அது பெயின் வந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தலை சுற்றல் அதிகமாக ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 2 மந்த்தாக இருந்தது எனக்கு. டெய்லிக்கு ஒரு வேலையுமே செய்ய முடியல. என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது என் கழுத்துலாம் நல்லா ஸ்வெல்லிங் ஆயிருக்கு.